இன்னைக்கு ஒரு சரித்திர நாள். சரித்திர நாள் ஏன் சரித்திர நாளுங்க? பாராளுமன்றத்தில் புழுதிக்காட்டுல உங்களை மாதிரி விவசாய குடும்பத்தில், சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு குழந்தை இந்தியாவுடைய பாராளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்பதற்காக அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 131வது திருத்த மசோதாவை இன்று பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி பாராளுமன்றத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, நம்முடைய பெண்களுக்கு எத்தனை வருஷமா நம்முடைய சகோதரிகள் காத்துக் கொண்டிருந்தீர்கள்? 33% இட ஒதுக்கீட்டு உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக மோடி ஐயா அந்த சட்டத்தை இன்று கொண்டு வந்திருக்கிறார். நாளைக்கு சாயந்தரம் 17ஆம் தேதி சாயந்தரம் 4 மணிக்கு பார்லிமெண்ட்ல ஓட்டு போடணும். நாளை சாயந்தரம் 4 மணிக்கு ஓட்டு போடணும். 4:05க்கு இந்தியாவுடைய அரசியல் சரித்திரம் வேறு மாதிரி நாம் எழுதியிருக்கின்றோம். 2029 பாராளுமன்ற தேர்தலிலிருந்து நம்முடைய தாய்மார்கள் 33% இங்கிருந்து புழுதிக்காட்டுல முதல் தலைமுறை குடும்பத்தில் பிறந்த ஒரு சகோதரி நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினராக 2029க்கு பிறகு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக செல்ல இருக்கின்றார். ஐயா, காலையில் நம்ம மு.க. ஸ்டாலின் ஐயா ஒரு கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டார். அந்த மசோதாவை எடுத்து கொளுத்திக்கிட்டு இருந்தார். அதையும் பக்கத்தில் 4 பேர் கொளுத்திக்கிட்டு இருந்தார். நான் கேட்டேன், எதுக்கு ஐயா கொளுத்துறீங்கன்னு? தமிழ்நாட்டுக்கு அநியாயம் பண்ணிட்டாங்க. நான் கேட்டேன், என்னங்க ஐயா அநியாயம் பண்ணாங்க? தமிழ்நாட்டுக்கு எம்பி சீட்டை குறைக்க போறாங்க. ஐயா முதலமைச்சரை பொறுத்தவரை 3 முறை கீ கொடுக்கணும் ஒரு நாளைக்கு அந்த பொம்மைக்கு. ஐயா, காலையில 6 மணிக்கு கீ கொடுத்தீங்கன்னா 9 வரைக்கும் அந்த பொம்மை பேசும். என்ன பேசும்னா ஹிந்தி ஹிந்தி ஹிந்தி. மத்தியானம் 12 மணிக்கு கீ கொடுத்துட்டீங்கன்னா ஒரு 5 மணி வரைக்கும் பேசும் டெல்லி டெல்லி டெல்லி. சாயந்தரம் 9 மணிக்கு கீ கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எதிரான ஆட்சி, தமிழ்நாட்டுக்கு எதிரான ஆட்சி, தமிழ்நாடு எதிரான ஆட்சி. அப்புறம் அந்த பொம்மை தூங்கிடும். காலையில 6 மணிக்கு மறுபடியும் கீ கொடுத்தீங்கன்னா டெல்லி டெல்லி டெல்லி. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சருக்கு யாரோ சொல்லிக் கொடுத்து விட்டார்கள், தமிழ்நாட்டில் எம்பியை குறைக்க போறாங்க. எப்படி எம்பியை குறைப்பாங்க? அருமை சொந்தங்களே, ஒரு மாநிலத்துக்கும் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினரை 50% அதிகப்படுத்துகின்றார்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. புதுக்கோட்டை மக்கள் நீங்க கேட்கறது தெரியுது. ஐயா, எங்களுக்கு எம்பி தொகுதியே இல்ல. இந்த ஆப்பத்தை பிரிக்கிற மாதிரி பிரிச்சு தூக்கி போட்டிருக்கானுங்க. 2 தொகுதி கரூர்ல, 1 இந்த பக்கம் 1 அந்த பக்கம், திருச்சியில எங்கெங்கயோ இருக்கு. எம்பி யாருன்னே தெரியாது. 4 எம்பி இருக்கக்கூடிய தொகுதி புதுக்கோட்டை. இந்தியா இந்த அநியாயத்தை பாருங்க. கின்னஸ் ரெக்கார்ட்ல போய் நம்ம எழுதி வைக்கணும். அருமை சொந்தங்களே, அதான் வரும்போது விஜயபாஸ்கரன் கிட்ட சொன்னேன், 2023 தேர்தல் ஆணையத்துக்கு நான் ஒரு கடிதம் எழுதினேன். பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர்கிற முறையில் தேர்தல் ஆணையத்தை கேட்ட, ஐயா தமிழ்நாட்டில் புதுக்கோட்டையில் ஒரு பகுதி இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு அந்த கடிதத்தை நாங்கள் கொடுக்கிறோம். ஐயா, 2024 பாராளுமன்ற தேர்தலில் புதுக்கோட்டையில் ஒரு பாராளுமன்ற தொகுதி வேண்டும் என்று அதுக்கு தலைமை தேர்தல் ஆணையர் பதில் கடிதம் போட்டார். தலைமை தேர்தல் ஆணையம் பதில் கடிதம் போட்டாரு. அடுத்த தொகுதி வரைமுறை எப்ப நடக்கிறதோ அன்னைக்கு புதுக்கோட்டை தொகுதி உருவாக்கப்படும் என்று. அருமை சொந்தங்களே, இன்னைக்கு புதுக்கோட்டை மக்களுக்கு டபுள் போனஸ். புதுக்கோட்டை மக்களுக்கு டபுள் போனஸ். 33% இடஒதுக்கீடோடு தொகுதிகள் 543 இருந்து 850 உயர்கிறது. தமிழ்நாடு 39 இருந்து 59, கேரளா 20 இருந்து 30, தெலுங்கானா 17 இருந்து 26, ஆந்திரா 25 இருந்து 38, கர்நாடகா 28 இருந்து 42. எல்லாருக்கும் 50%. உத்தரப்பிரதேச 50% வளர்ச்சி, தமிழ்நாட்டுக்கு 50%. அப்படி இருக்கும் பொழுது யாருக்கு எதிராக இந்த மசோதாவை கொண்டு வந்திருக்கின்றோம்? யாருக்கு எதிராக கொண்டு வரல, எல்லோருக்கும் சமமாக கொண்டு வந்திருக்கின்றோம். ஐயா, இன்னைக்கு 543 எம்பியில தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா 4 நம்முடைய தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் 23.9% எம்பி நம்ம இருக்காங்க. ஐயா, 50% உயர்த்திய பிறகும் 23.9% நம்ம இருக்க போறாங்க. அதனால புதுக்கோட்டை மக்களுக்கு டபுள் போனஸ். புதுக்கோட்டை பாராளுமன்ற தொகுதியும் உருவாக இருக்கிறது. 33% இடஒதுக்கீடும் கூட நம்முடைய சகோதரிகளுக்கு, தாய்மார்களுக்கு உருவாக இருக்கிறது. அருமை சொந்தங்கள், அம்மா நாளைக்கு நீங்க நல்லா பாருங்க, திமுக காரன் ஓட்டு போறவங்க நல்லா நீங்க பார்க்கணும். திமுக காரன் நாளைக்கு 4 மணிக்கு பாராளுமன்றத்தில் 17ஆம் தேதி ஓட்டு போடலினா பெண்களுக்கு எதிரான ஒரு கட்சி திமுக என்று நீங்கள் சொல்லணும். 1996 இருந்து அம்மா 1996 இருந்து இந்த மசோதாவை கொண்டு வராங்க. 96 இருந்து 2010 இந்தி கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் மசோதாவை கிழித்து போட்டார். 1996 இருந்து போராடி 2026 30 ஆண்டுகள் கழித்து
பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய சகோதரிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த மசோதாவை கொண்டு வர்றோம். திமுக காரங்க நாளைக்கு யாராவது இந்த மசோதாவுக்கு எதிர்த்து வாக்களித்தால், அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க 23ஆம் தேதி தேர்தல்ல உங்க கோபத்தை நீங்கள் காட்டுவது மட்டுமல்ல, இவங்க ஏத்து போட்டாலும் நம்ம கொண்டு வந்துருவோங்க, அதொன்னும் பிரச்சனை இல்லை. இவன் 5 வருஷமா அதே டிராமா தானே பண்ணிட்டு இருக்கான். நாம கொண்டு வந்துருவோம், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உறுதியா 2029 இங்கிருந்து நம்ம சகோதரி போகத்தான் போறாங்க. அவள் அருமை சொந்தங்களே, இதையும் உங்களுக்கு நான் ஏன் சொல்றேன்னா, காலையிலிருந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொய்யாக சொல்லிக்கொண்டு இது அப்படி இது இப்படி